சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறியது. வெளியான ஒரு பரபரப்பான ஒரு கருத்து கணிப்பை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் 2 நாட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டு ரிசல்ட் ஆனது வெளியாக போகுது. இதில் அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க, அதாவது மீண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே ஆட்சி அமைக்குமா, இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைக்க போகுதா, இல்லை நான் தமிழரா, இல்லை தாவேகாவா அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியானது தமிழகத்தில் நிலவிருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் பெரும்பான்மையான தொகுதியை அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதில் குறைஞ்சபட்சமாக ஒரு 118 தொகுதிகளை வென்றால் அந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா 4 கட்சிகளில் பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருப்பது அதிமுக தான். அதாவது இந்த எக்ஸிட் போல் நிலவரப்படி பார்க்கும் பொழுது திமுக ஆட்சி அமைப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 120 தொகுதியை திமுக கட்சியுடைய கூட்டணியும் திமுகவும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியான, அதாவது பார்த்திங்கன்னா அந்த சர்வே அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிமுக பெரும்பான்மையான தொகுதியை கைப்பற்றி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 40 விழுக்காடுகள் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் 120 to 145 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக திமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 90, அதாவது 90 to 115 தொகுதிகளை கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தாவேகா இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுது. குறிப்பாக 2 கோடி வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை 1 கோடியாவது வாக்குகளை விஜய் அவர்கள் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான தாக்கத்தை விஜய் அவர்கள் உண்டாக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு 20 தொகுதியாவது கைப்பற்றுவார் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் கடைசி இடத்தை பிடிச்சிருக்கு. 2 தொகுதிகள் இல்லாமல் 0 அந்த மாதிரியான எண்ணிக்கையில் தான் பார்த்திங்கன்னா கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.